ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். காரக்குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கிண்ணம், ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுக்கணும், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். அடுப்பில் பேனை வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறமா தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துக்கோங்க. மாவில் இதை போட்டு கலந்துக்கோங்க. உப்பு தேவைன்னா போட்டு கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அடுப்பில் பனியாரக்கல்லை வச்சுட்டு சூடான உடனே எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு வெந்திருக்கான்னு பாருங்க. எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா உங்களுக்கு பணியாரம் வெந்துட்டுருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம்.